அங்கேருந்து போய் 1000 ரூபா, அங்கேருந்து போய் வர 2000 ரூபா, இங்கேருந்து ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நாம் எங்கே போய் கொண்டிருக்கிறோம்னா கச்சதீவில் நாளைக்கு அந்தோனியார் நவநாள் வழிபாடுகள் ஆரம்பமாகுது. அதை வந்துட்டு நம்ம இந்தியா பக்தர்களும் இலங்கை பக்தர்களும் நாளை முதல் கச்சதீவுக்கு வாரத்துக்கு இலங்கை அரசாங்கத்தால் அனுமதிக்கப்படுவாங்க. இந்த வகையில் முன்னாயத்தமாக கச்சதீவுக்கு போய் கச்சதீவில் நடக்கிற சில விஷயங்களை உங்களுக்கு காட்டலாம்னு தான் இந்த பயணம் அமையுது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இடம் வந்து குறிகட்டுவானில் வியாபாரிகள் கச்சதீவை நோக்கி போகிறதுக்காக வேண்டி கொழும்பு, புத்தளம், மன்னார் ஆகிய இடங்களில் இருந்து வருகை தந்து தற்போது பதிவுகளை மேற்கொண்டு தங்களது பயணிகள் படைகள் ஏறி அமர்ந்து ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார். அழகான இந்த ரம்மியமான கடல் பயணத்தில் கச்சதீவை நோக்கி எங்களது பயணம் மிகவும் பக்திபூர்வமாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது. நெடுந்தீவிலிருந்து பங்கு தந்தையின் ஆலோசனைக்கு அமைவாகவும், குறியட்டுவானிலிருந்து இலங்கை கடற்படையினரும் மற்றும் சுகாதாரத்துறை மற்றும் ஏனைய பாதுகாப்பு படைப்பிரிவுகளும் கச்சதீவை நோக்கி நெடுந்தாரையில் பயணித்துக் கொண்டிருக்கிறது. இப்போ தெரிகிறது கச்சதீவுக்கு மிக அருகில் நாங்கள் வந்துட்டோம். இன்னும் ஒரு 5-10 நிமிடங்களில் கச்சதீவு கரையை நாங்கள் அடைய போகிறோம். இந்த கச்சதீவில் என்னென்ன விடயங்கள் இருக்குது, தற்போதைய கச்சதீவுக்கு வருகும் பொதுமக்களுக்காக கச்சதீவு படையினர் எவ்வாறான நிலைமையை மேற்கொண்டிருக்கிறாங்க என்ற காணொலியை தற்போது நீங்கள் காணலாம். இதில் தெரிகிறது தான் பொதுமக்கள் இறங்குறதுக்கான இறங்குதுறை, அதாவது இலங்கையின் பாதுகாப்பு பிரிவினராலும் கடற்படையினராலும் இணைந்து நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது இறங்குற பாலம். இது வந்து பொதுமக்கள் இறங்கும்போது மிக அவதானமாக இறங்கணும். அதாவது இரும்புகளால் ஆக்கப்பட்ட பாலங்களை பொருத்தி அதற்கு கரையாண்டின பகுதியில் வந்து ரப்பர் பாலம் போட்டிருக்கிறாங்க, அதாவது மிதவ பாலம். பொதுமக்கள் மிக அவதானமாகவும் மிக நேர்த்தியாகவும் தங்கள் பயணங்களை மேற்கொள்ளுங்க. இன்னும் ஒரு கொஞ்ச நிமிடங்களில் நாங்கள் இந்த பாலத்தில் இறங்க போகிறோம். இந்த இதில் தெரிகிறது இலங்கை கடற்படையினர் படகுகள், அதாவது பாதுகாப்பு படகுகள். இங்கே இலங்கை கடற்படையினர் பொதுமக்களை மிக அன்பாக வரவேற்று இந்திய இலங்கை பக்தர்களை மிக நேர்த்தியாக வழிநடத்துவாங்க என்று நாங்கள் நம்புகிறேன். இலங்கை கடற்படையினரால் அமைக்கப்பட்டிருக்கிற முதலாவது பாலத்தில் வந்து எங்களோட நெடுந்தாரக அணை. இது நெடுந்தாரையில் பயணித்த அவ்வளோ பேரும் நெடுந்தாரையிலேருந்து இறங்கி தற்போது போக போகிறோம். அதில் தெரிகிற நீலம் சிவப்பு கலந்த கலரில் இருக்கிறதா மிதவ பாலம். இதில் இறங்கும்போது பொதுமக்கள் மிக அவதானமாக இறங்கணும். அவதானமாகவும் தங்களது பயணப்பைகள் அனைத்தையும் கவனமாகவும் எடுத்து செல்ல வேண்டும். இலங்கை கடற்படையினரோட பாதுகாப்பு மிகவும் பலப்படுத்தப்பட்டிருக்குது.
கச்சதீவு கரையோரமாக, அதாவது இறங்குதுறைக்கு அருகாமையில் கச்சதீவு புனித அந்தோனியாரின் கொடிக்கம்பம் இருக்குது. அந்த கொடிக்கம்பத்தை நெடுந்தீவு பிரதேச செயலக உத்தியோகத்தர்களும் நெடுந்தீவு பிரதேச சபை உத்தியோகத்தர்களும் இணைந்து கொடிக்கம்பத்தை ஏற்றி கொண்டிருக்கிறார்கள். மிகவும் அமைதியான முறையில், எந்தவித ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் கச்சதீவு புனித அந்தோனியாரின் கடற்கரையில் அமைந்திருக்கும் திருக்கொடி ஆசீர்வதிக்கப்பட்டு கொடிமரம் ஏற்றி கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் இங்கே வரும் பொதுமக்கள் கட்டாயம் பகல் இங்கே சரியான வெயில், அதால் உங்களுக்கு தேவையான தண்ணி உணவு அனைத்தையும் கடற்படை தரும். இருந்தாலும் நீங்கள் வரும்பொழுது உங்களுக்கு தேவையான தண்ணீரையும் உணவையும் நீங்கள் கொண்டு வர்றது மிகவும் சிறந்தது. காரணம், இங்கே சரியான வெயிலில் உங்களோட உடல்கள் சோர்வடைந்து களைப்படையலாம். இந்த கொடியை ஆசீர்வதித்து சுந்தரப்படுத்தும் சிறப்பாக புனித அந்தோனியாருடைய உருவந்தாகி இந்த கொடி இதை பார்க்கிற பொழுது எங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் அந்தோனியாருடைய பரிந்துரையும் அவருடைய நன்மைத்தனங்களும் எங்களுக்கு கிடைக்கிறதாக இருக்க செய்தலும் ஆண்டவரை இந்த கடற்கரையிலே வந்து இறங்குகிற பொழுது இந்த கொடியை பார்க்கிற பக்தர்கள் தங்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய தேவைகள், இயக்கங்கள், கவலைகள் மறந்து இந்த புனிதருடைய அருளும் ஆசீர்வாதங்களும் அவருடைய உள்ளங்களை நிரப்பவும் புனித அந்தோனியார் இந்த கடற்கரையிலே இந்த வானத்திலே பறந்து எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து எங்களுக்காக பறந்து பேசவும் ஆண்டவரை இந்த கொடியை நீராமை புனிதப்படுத்தி ஆசீர்வதித்தள்ளும்.
இதை பார்க்கிற ஒரு உள்ளங்களும் அந்தோனியாருடைய உண்மையான பிரசன்னத்தையும் அவருடைய பரிந்துரையும் பெற்றுக்கொள்கிற பொடியாக இது மாறச் செய்தவர்கள் உங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உங்களை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கச்சதீவு புனித அந்தோனியார்ட்ட பழைய கோயிலில் திடீரென தோன்றிய பாம்பு. என்ன பாம்புன்னு தெரியலை, ஆனால் இங்கே என்னென்னு பாம்பு வந்தன்னு தெரியலை. சிறிய ஆலயத்தில், அதாவது பழைய ஆலயத்தில் பாம்பு. அவருடைய பிள்ளைகளாக தவக்காலத்திலே கூடி அவருடைய விழாவை ஆரம்பித்து வைக்கின்ற முதலாவது திருப்பணியிலே நாங்கள் பங்கெடுக்க கூடியிருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் சுமந்து வந்திருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளுக்காகவும் கொண்டாடுவோம். நம்முடைய தவக்கால முயற்சிகளுக்காக இந்த பெருவழியாக கொண்டாடுவோம். இன்னும் குறிப்பாக இறைவன் தாமே எங்கள் எல்லோரையும் வழிநடத்தவும் ஆசீர்வதிக்கவும் இந்த பதியிலே இடம்பெற இருக்கக்கூடிய நம்முடைய புனிதனுடைய விழா சிறந்த முறையிலே இடம்பெறவும் எல்லா விதமான பாதுகாப்பும் எல்லா விதமான உதவிகளையும் ஆண்டவர் தாமே எங்களுக்கு பெற வேண்டும் என்று விசேட விதமாக இந்த பதியிலே கொண்டாடி கொள்ளுவோம். சகோதர சகோதரி அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளிலே நாங்கள் கச்சதீவு புனித அந்தோனியார் திருத்தலத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். அந்தோனியார் ஆலயத்தினுடைய சிறப்பாக புனித கச்சதீவு அந்தோனியார் ஆலய திருவிழாவை நாளைய நாளிலே நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிறோம். எனவே அனைத்து வேலைகளும் முடிந்துவிட்ட நிலையிலே இப்பொழுது நாங்கள் கச்சதீவிலே புனித அந்தோனியார் திருத்தலத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். எனவே எங்களுடைய மறை மாவட்டத்தினுடைய ஆயர் பேரூர் தந்தை ஜஸ்டின் பெர்னார்ட் ஞானப்பிரகாசம் சார்பாக இந்திய இலங்கை பக்தர்களை நான் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். திருத்தலத்திற்கு நாளைய நாளிலே உங்களுடைய வருகையை நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். எனவே அன்பான பக்தர்களே, தூய அந்தோனியாருடைய பரிந்துரையோடும் அருளோடும் நீங்கள் இந்த திருத்தலத்துக்கு வருகை தரும்படியாக உங்களை மீண்டுமாக நான் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். நன்றி. நாளை கச்சதீவுக்கு வரும் அனைத்து மக்களையும் அன்போடு வரவேற்கிறேன். ஏனென்றா நீங்கள் கட்டாயம் வரும்பொழுது தண்ணி கொண்டு வாங்க, உணவு கொண்டு வாங்க. இலங்கை கடற்படை போதிய அளவு அனைத்தும் செய்திருக்கிறது. இருந்தாலும் நீங்களும் உங்களின் தேவைக்காக கொண்டு வாருங்கள். அதுபோல் டெல்ஃப் தனு வியூ என்ற யூடியூப் சேனலை நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள். இன்றும் நாளையும் நடைபெற விடயங்கள் இன்னும் தொடர்ச்சியாக உங்களுக்கு வரும். எனவே அனைத்து இறைமக்களும் நாளை வாருங்க, கச்சதீவு புனித அந்தோனியாரின் விழாவை கொண்டாடி மகிழ்வோம். இங்கிருந்து உங்கள் டெல்ஃப் தனு வியூ என்ற யூடியூப் சேனலோடாக முழுமையான காணொளிகளையும் பார்வையிடலாம்.